நாசா வெளியிட்ட செவ்வாய் கிரகத்தின் புகைப்படம் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களையும் பொதுமக்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அந்த படத்தில் செவ்வாயின் மேற்பரப்பில் பட்டர்ஃப்ளை கிரேட்டர் என அழைக்கப்படும் பட்டாம்பூச்சி வடிவம் கொண்ட பள்ளத்தாக்கு தெளிவாக காணப்படுகிறது. இந்த பட்டர்ஃப்ளை கிரேட்டர் தோன்றிய முக்கிய காரணம் செவ்வாயில் உள்ள மீட்டியர்ஸின் தாக்கம் மற்றும் நிலத்தின் இயற்கை புவியியல் செயல்களே. கடந்த நூற்றாண்டுகளில் செவ்வாயில் கடுமையான மீட்டியர்ஸ் விழுதுகள், புயல்கள், கற்கள் இடிந்து நகர்ச்சி மற்றும் எரிமலை வெடிப்புகள் ஆகியவை ஏற்பட்டுள்ளன. இந்த நிகழ்வுகளின் கூட்டிணைப்பில் கிரேட்டர் மையம் வட்டமாக உருவாகி விளிம்பில் விரிந்த இரண்டு பகுதி போலவே அமைந்ததால் பட்டாம்பூச்சி வடிவம் உருவாகியுள்ளது. அதனால் விஞ்ஞானிகள் இந்த கிரேட்டரை பட்டர்ஃப்ளை கிரேட்டர் என அழைக்கின்றனர். பூமியிலிருந்து சுமார் 225 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் இந்த கிரேட்டர் பூமிக்கென்று நேரடி ஆபத்தை ஏற்படுத்தாது. நாசா மற்றும் பிற விஞ்ஞானிகள் இதை இயற்கையான புவியியல் நிகழ்வாகவே விளக்குகின்றனர். செவ்வாய் கிரகத்தில் தோன்றும் கிரேட்டர்கள் பூமியின் பாதுகாப்புடன் எந்த தொடர்பும் இல்லாதவை என்பதால் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை கிரேட்டர் மனிதர்களின் ஆராய்ச்சிக்கான வித்தியாசமான சவால் மற்றும் கற்பனைக்கு ஊக்கமளிக்கிறது. எதிர்காலத்தில் செவ்வாயில் மனித இனம் குடியேற்றம் சாத்தியமா என்று ஆராய்ச்சி நடைபெறும்போது இத்தகைய கிரேட்டர்கள் உதவும். பட்டர்ஃப்ளை கிரேட்டர் செவ்வாயின் இயற்கை அழகையும் அதிர்ச்சியூட்டும் சுவாரஸ்யத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அற்புத காட்சிதான்.